நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர், லால் சலாம் படங்களை தொடர்ந்து தற்போது வேட்டையன் படத்துல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோடைய ஷூட்டிங் சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்கள்ல தற்போது மும்முரமா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தலைவர் 171 படத்துல அந்த ஷூட்டிங்ல இணைய போறாரு. இந்த படத்தின் ஷூட்டிங் அடுத்த மாதத்துல துவங்க உள்ளதா சொல்லப்படும் நிலையில இதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகள் தற்போது லோகேஷ் கனகராஜ் மும்முரமா ஈடுபட்டிருக்காரு. இந்த படத்தோட பூஜை குறித்த அப்டேட்கள் விரைவிலே வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. வேட்டையன் படத்துல அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ராணா, ரித்திகா சிங் உள்ளிட்டோர் லீட் கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் விரைவிலே நிறைவடைந்து தீபாவளி ரிலீஸா படம் வெளியாவுள்ளதா சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்ல நடந்துட்டு வருது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த படத்தோட ஷூட்டிங்கிற்காக ஹைதராபாத் புறப்பட்டு சென்ற ரஜினிகாந்த் படத்தின் ஷூட்டிங் 75% நிறைவடைந்திருக்கிறதா தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில அடுத்த படத்தின் வேலைகளும் விறுவிறுப்பா நடந்து வருவதாகவும் சொல்லியிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்கள்ல இணைந்து நடித்துட்டு வராரு. இந்த வயசுலயும் சுறுசுறுப்பா நடிச்சுட்டு வரும் ரஜினிகாந்த் இளம் தலைமுறை நடிகர்களுக்கு மிகுந்த உத்வேகமா காணப்படுறாரு. கடந்த ஆண்டுல அவரது ஜெயிலர் படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல வெளியான நிலையில கடந்த மாதத்துல அவரது மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல லால் சலாம் படம் வெளியானது. கிரிக்கெட்டை மையமாக கொண்டு வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இந்நிலையில தற்போது டிஜே ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படம் 75% நிறைவேறிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கிற்காக ஹைதராபாத் போயிருக்காரு ரஜினிகாந்த். விமான நிலையத்துல செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிச்சிருக்காரு. தொடர்ந்து தலைவர் 171 படம் குறித்தும் பேசியிருந்தாரு. இந்நிலையில இன்றைய தினம் வேட்டையன் படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் ஷெட்யூலை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய அவர் வேட்டையன் படத்தோட வேலைகள் நன்றா போய் கொண்டிருப்பதா தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக அரசியல் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ரஜினிகாந்த், அரசியல் கேள்விக்கு நான் பதிலளிக்க சொல்ல மாட்டேன் என்று உறுதியோடு சொல்லிவிட்டு கார்ல ஏறி புறப்பட்டு சென்றுட்டாரு. ஜெயிலர், லால் சலாம் அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்ச ரஜினிகாந்த் அவரோட நடிப்புல இந்த ஆண்டிலே வேட்டையன் படம் வெளியாக உள்ளதனால அவரது ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகம் அடைந்திருக்காங்க. மேலும் முன்னதாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பொங்கலை ஒட்டி வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. படத்திற்கான எதிர்பார்ப்பையும் இந்த படம் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கு. கடந்த டிசம்பர்ல ரஜினியோட பிறந்த நாளை ஒட்டி இந்த படத்தோட டைட்டில் கார்டு வெளியாச்சு. இந்த படத்துல 33 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் இணைந்து நடிக்க போறாங்க. முன்னதாக கடந்த 1991 ஆண்டு வெளியான ஹம் என்ற படத்துல இவர்கள் இருவரும் இணைந்து நடிச்சிருந்தாங்க. இவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் முன்னதாக மும்பையில் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட ஷூட்டிங்கிலும் இவர்கள் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. லைக்கா தயாரிப்பில் உருவாக்கியிருக்கும் இந்த படம் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் பேன் இண்டியா படமா வெளியாக போகுது. மேலும் அரசியல் கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அரசியலை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம். மேலும் ரசிகர்களுடைய என்ஜாய்மெண்ட் தான் எனக்கு முக்கியம். நான் ரசிகர்களை மகிழ்வுக்காக தான் படத்தை நடிக்கிறேன். மேலும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நான் நிச்சயமாக ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் தான் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ரஜினியை பிடிக்கும்னா மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.